மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைக்கு வந்திருக்கும் பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸுக்கு முன்பாகவே திருட்டுத்தனமாக இணையத்தில் லீக் ஆனதாக லிங்க் ஒன்று கசிந்ததால் படக்குழு அதிர்ச்சியடைந்தது. ஆனால் சில சைபர் கிரைம் மோசடி கும்பல் 44 ரூபாய் செலுத்தினால் பொன்னியின் செல்வன் HD பிரிண்டில் பார்க்கலாம் என கூறி போலியாக லிங்கை உருவாக்கி ஏராளமானோரிடம் படம் பறித்தும் தெரியவந்தது. இத்தொகுப்போடு அடுத்ததாக வருவது காலை செய்திகள். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் தமிழ். ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உணர்வாக இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெற்றிகரமாக திரைக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 900 ஸ்கிரீன்களில் பொன்னியின் செல்வன் படம் திரையிடப்பட்டு வரும் நிலையில் பெரும்பாலான தியேட்டர்களில் முதல் 3 நாட்களுக்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டது. அத்தோடு பொன்னியின் செல்வன் படத்தை வைத்து லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் திரையரங்கு உரிமையாளர்களும் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளனர். ஒரு டிக்கெட்டே 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை இருந்தாலும் இந்த படத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் முன்பதிவு செய்து சிலர் படத்தை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் படத்திற்கான எதிர்பார்ப்பை வைத்து சில சைபர் கிரைம் மோசடி பேர்வழிகள் பணம் சம்பாதித்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தை இணையத்தில் திருட்டுத்தனமாக வெளியிட உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே திருட்டுத்தனமாக இணையத்தில் வெளியானதாக கூறி டெலகிராம் செயலியில் லிங்க் ஒன்று காட்டுத்தீ போல பரவியது. கோடியாக கொட்டி படத்தை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதனை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்க படக்குழு அலைந்து ப்ரமோஷன் செய்தது. இப்படி இருக்கும்போது தியேட்டரில் வெளியாவதற்கு முன்பாகவே இணையத்தில் இந்த படம் வெளியானதாக வந்த தகவலால் ஒட்டுமொத்த படக்குழுவும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. டெலகிராமில் பொன்னியின் செல்வன் என்ற பெயரில் இருக்கும் அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 1800 பேர் இருக்கும் நிலையில் 400 MBயில் தொடங்கி 1.5 GB வரையில் நல்ல குவாலிட்டியில் படம் இருப்பதாக ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக லிங்க் வந்திருந்தது. ஆனால் பொன்னியின் செல்வனுக்காக பல நாட்களாக காத்திருந்தவர்கள் ஆசையாக அந்த லிங்கை ஓபன் செய்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அது போலியானது என்று. படம் பார்க்கும் ஆசையில் இருப்போரை தூண்டிவிட்டு லிங்கை ஓபன் செய்ய வைத்து பின்னர் படத்தை பார்க்க வேண்டும் என்றால் 44 ரூபாய் பணத்தை கட்ட வேண்டும் என வருகிறது. பணத்தை கட்டிய பிறகு டாடா பை பை என லிங்க் லோட் ஆகிக் கொண்டே இருக்கிறது. இதே போல பல பேர் அந்த லிங்கை ஓபன் செய்து பணத்தை கட்டி ஏமாந்திருக்கின்றனர். ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த படத்தை சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிடக்கூடாது என நீதிமன்றம் தடை விதிப்பது வாடிக்கையாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன சொல்வது நாங்கள் என்ன கேட்பது என்பதை போல சட்டவிரோதமாக வெளியிட்டும் வருகின்றனர். இதற்கு பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார்? சட்டவிரோதமாக படத்தை வெளியிடும் இணையதளங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.